இந்த பிசினஸ் நான் பண்றதுக்கு எனக்கு ₹1 கூட இன்வெஸ்ட்மெண்ட் தேவையில்லை. என் வீட்ல எல்லாருமே எப்பவுமே வந்துட்டு எசென்ஷியல் ப்ராடக்ட்ஸ் இருக்கு இல்லையா, எல்லார் வீட்லையுமே இருக்கும். நம்ம பெட்ரூம் போறோம், இல்லைன்னா கிச்சன் போறோம், எல்லா இடத்துலையுமே எசென்ஷியல் ப்ராடக்ட்ஸ் இருக்கும். ஆனா இவ்வளோ வருஷமா நம்ம அதர் பிராண்ட் ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா அந்த பிராண்டை மட்டும் சேஞ்ச் பண்றது மூலமா இங்க ஒரு பெரிய வருமான வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு நான் படிச்சு முடிச்சுட்டு நான் ஒரு வேலைக்கு போறேன்னா கூட எனக்கு ராயல்டி இன்கமோ பாசிவ் இன்கமோ கிடைக்காது. இன்னைக்கு என்னோட இன்கம் வந்துட்டு 3660 என்னோட ஹையஸ்ட் இன்கம். ஏன்னா ஹையஸ்ட் இன்கமே உனக்கு 3000 தானா, அதை தான் நீ வந்து சொல்றியா, அதை ஏர்ன் பண்றதுக்கு தான் இந்த பிசினஸ் பண்றியான்னு கேட்டா, நான் வாங்குறது சேலரி கிடையாது, கம்பெனியோட ப்ராஃபிட்ல இருந்து ஷேர். ஸோ இந்த ஷேரை நான் நினைச்சா எவ்வளோ வேணாலும் என்னால் மாற்ற முடியும். 3000 அப்படிங்கிறது ஸ்டார்டிங் ஷேர் வாங்கிட்டு இருக்கேன். ஸோ அதனால அது ₹1 கூட முதலீடு இல்லாமல் இந்த பிஸ்னஸ்ல நான் ஒரு பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்கேன். எம்ப்ளாயியா கிடையாது, எனக்கு யாரும் பாஸ் கிடையாது. இந்த பிஸ்னஸ் நான் பண்ணணும் அப்படின்னா நான் காலையில் நினைச்சு எங்கேயும் ஓட வேண்டாம். என் வீட்டில் இருந்தபடியே என்னோட கன்வீனியன்ட் டைம்ல இந்த பிஸ்னஸை நான் எப்போ வேணாலும் எடுத்து பண்ண முடியும். இதை தாண்டி எனக்கு இங்கே பிஸ்னஸ் மட்டும் சொல்லி கொடுக்கல, நான் ஸ்கூலில் எடுத்துக்கிற எஜுகேஷனை விட இங்கே ஒரு பெரிய எஜுகேஷன் சிஸ்டம் இருக்கு. இதை தாண்டி டீம் சப்போர்ட், இங்கே யாரும் தனியாக ஒர்க் பண்ண போறதில்லை, எல்லாருக்குமே இங்கே டீம் சப்போர்ட் இருக்கும். ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொருத்தர் சப்போர்ட் பண்றதன் மூலமா இங்க சூப்பரா எல்லாருமே இன்கம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம இப்போ பண்ணிட்டு இருக்கிற ஒர்க்கை, இப்போ நம்ம ஸ்டூடெண்டா இருக்கலாம், ஹோம் மேக்கரா இருக்கலாம், இல்லை ஆல்ரெடி ஜாப் கோயர்ஸா இருக்கலாம், யாரா வேணாலும் இருக்கலாம். ஆனா இந்த பிசினஸை நம்ம அடிஷ்னலா டெய்லியும் இதுக்காக ஒரு 2 hours நமக்கு செல்ஃப் லேர்னிங்க்கு இந்த பிசினஸ்க்காக ஒரு 1 hour அண்ட் அந்த 1 hourல என்ன அந்த பிசினஸ் லேர்னிங்ல என்ன சொல்லி கொடுக்குறாங்களோ, அந்த ட்ரைனிங்ல என்ன சொல்லி கொடுக்குறாங்களோ அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்காக ஒரு 1 hour. ஸோ இதை டெய்லியும் நம்ம ஸ்பெண்ட் பண்ணாலே இங்க ஒரு நல்ல இன்கம் எடுக்க முடியும். நீங்க ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கிற ஒர்க்கை இது எந்த விதத்திலையும் டிஸ்டர்ப் பண்ணாது. ஆனா நீங்க இன்னைக்கு எடுக்கக்கூடிய ஒரு டெசிஷன் உங்க லைஃபை கண்டிப்பா சேஞ்ச் பண்ணும். ஜஸ்ட் 2 years 2 yearsல இந்த பிசினஸை கரெக்டா எடுத்து பண்ணா நம்மளால கண்டிப்பா நம்ம லைஃபை சேஞ்ச் பண்ண முடியும். ஆனா நீங்க இப்ப பண்ற இந்த ஜாப்லயோ இல்ல நீங்க ஸ்டடிஸ் பார்த்துட்டு இருக்கலாம், ஸோ இதுலயோ லைஃப் கண்டிப்பா சேஞ்ச் ஆக போறது இல்லை. இங்கேயும் 2 digitல தான் இன்கம் ஸ்டார்ட் ஆகும். ஸ்டார்டிங்ல இன்னைக்கு 1 lakh இன்கம் earn பண்றவங்க கூட ஜஸ்ட் 2 digit இன்னைக்கு 6 digit இன்கம் வாங்கிட்டு இருக்காங்க. 2 digitல அவங்க போயிருந்தாங்க அப்படின்னா இன்னைக்கு உங்களுக்கு இந்த இன்கம் கிடையாது. ஸோ வீட்டில் இருந்தபடியே அவங்க பண்ணிட்டும் இருக்காங்க. வீட்டில் இருந்தபடி நம்ம எவ்வளோ எஃபோர்ட்ஸ் போட்டாலும் நமக்கு இன்னைக்கு லேக்ஸ்ல கொடுக்கறதுக்கு எந்த இண்டஸ்ட்ரியும் கிடையாது. ஆனா இந்த இண்டஸ்ட்ரியில நம்மளால earn பண்ண முடியும். நீங்க எவ்வளவு வேணாலும் எஃபோர்ட் போடுங்கள, நான் வந்து என்னோட எல்லா எஃபோர்ட்டும் போடுறேன். என்னோட 24 hours-ஐயும் நான் ஒரு இண்டஸ்ட்ரியில நான் வந்து கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கேன். ஆனா எனக்கு லேக்ஸ்ல இன்கம் வருமானு கேட்டா கண்டிப்பா கிடையாது. ஏதாவது ஒரு இண்டஸ்ட்ரி நம்ம தேர்ந்தெடுத்தாலும் அங்க நம்ம எவ்வளவு நாள் உழைக்கிறோமோ அவ்வளோ நாள் தான் இன்கம். அதுக்கப்புறம் நம்ம ஸ்டாப் ஆயிட்டோம் அப்படின்னா நம்மளோட ஃபேமிலிக்கு இன்கம் போறது இல்லை. ஆனா இங்க போகும். ஸோ இதுக்காக தான் நான் இந்த பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு இது வந்து என்னோட கெரியரா அமைச்சிருக்கு. ஸோ நான் ஸ்டடீஸ்ல கான்சென்ட்ரேட் பண்றதை விட இந்த பிசினஸ்ல அதிகமா கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு எங்க வீட்லயும் எனக்கு ஃபுல் சப்போர்ட் இருக்கு. ஸோ நமக்கு சப்போர்ட் இருக்கோ இல்லையோ நம்ம வந்து சக்சஸ்ஃபுல் ஆயிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா அவங்க நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. இன்னைக்கு நம்ம தான் டெசிஷன் எடுக்க போறோம். ஸோ எல்லாருமே நல்ல ஒரு டெசிஷன் எடுப்பீங்கன்னு நம்புறேன். எல்லாருக்குமே வந்துட்டு இந்த பிசினஸ் கண்டிப்பா ஒரு லைஃப் சேஞ்சிங் ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும்னு நம்புறேன். தேங்க்யூ ஸோ மச்.